அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். நம் எல்லோரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. முதற்படியாக நான் சொல்ல விரும்புகின்ற விஷயம், இந்த கிஃப்ட் ஸ்கூலுடைய நிகழ்வுகள் பல ஆண்டுகளாக பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு அமீனியா மஹாலில் நடப்பதை பார்க்கும்போது நம்ம சொந்த வீட்டில் நடக்கின்ற மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் தாலா நம்முடைய அமீனியா மௌலாவுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இதை கொடுத்திருக்கின்றார். இதற்காக வேண்டி பெரிய உழைப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த அமீனியாவுடைய ஜமாத்தார்களும் நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் பல பிரச்சனைகளுக்கு இடையில் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இங்கே நடக்கின்ற பார்க்கும்போது நம்ம இதுதான் ஏதோ நம்ம சொந்த வீட்டில் நாம் இருக்கின்ற மாதிரி உள்ள மன நிறைவு இருக்கின்றது. அதே சமயம் நாம் பல நிகழ்வுகளுக்கு போகின்றோம், கல்யாண நிகழ்வுகளுக்கு போகின்றோம், பொது நிகழ்ச்சிகள் போகின்றோம். எங்கேயுமே ஆகிரத்துடைய ஞாபகம் வருவதில்லை, துன்யாவுடைய ஞாபகம் தான் வருகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸ், உலமாக்கள் நிறைந்த மஜ்லிஸ், ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள், இல்முடையவர்கள் நிறைந்த இந்த மஜ்லிஸை பார்க்கும்போது மன நிறைவாக இருக்கின்றது. கூடலூர் மாதிரி ஒரு சின்ன இடத்தில் இந்த கிஃப்ட் ஸ்கூல் நிர்வாகிகளை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். நம்ம பார்க்கணும், இது ஈஸியாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, 15 குழந்தைகள் ஹாஃபிஸ் ஆகின்றார்கள். ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்கின்றது எனக்கு தெரியும். நம்ம நாசர் சொன்ன மாதிரி இவர் எப்போ வேண்டாலும் எந்த நேரத்தினாலும் அந்த குழந்தைகளை பார்க்க வருவார். அதே மாதிரி நம்ம தலைமை இமாம் இருக்கின்றார் அப்துல் காதர் மௌலானா. நாம்பளாம் 2 மணிக்குங்கிறது நமக்கு தூங்க போகிற நேரத்தில். ஆனால் அவர் தொழுகு 1:15 ஜமாத்து, 1:15 ஜமாத்து முடித்து சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு கரெக்டாக மர்சாக்கு வருவார். அவ்வளோ அக்கறையாக வருவார். அப்படி இந்த குழந்தை மேலே அவ்வளவு பாசமும் அன்பும் அவருக்கு இருக்கின்றது. அவர்கள் இந்த தலைமை மாமாக இருந்து ஹாஃபிஸாக இருந்து இந்த குழந்தைகளை ஹாஃபிஸ்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா அவரை கபூல் செய்வானாக. கிஃப்ட் ஸ்கூலுடைய உஸ்தாத்மார்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேலும் இதற்கு பின்னால் உள்ள உழைப்பை நம்ம யோசிக்க வேண்டும். 15 மாணவர்கள் இந்த ஆண்டு ஹாஃபிஸாக இருந்தார்கள். 15 மாணவர்கள், 10 பெண்கள், 10 பெண் குழந்தைகள். இந்த தாய் தந்தையின தியாகத்தை நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அக்கறையாக கொண்டு வந்து விட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு மேலே அவ்வளோ ஆசைப்பட்டு ஆஃபீஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி காலையில் கொண்டு வந்து விடுறாங்க. பெண் குழந்தைகள் மத்தியானம் 3 மணிக்கு மேலே இருக்க முடியாது, கூட்டிகிட்டு போகிறாங்க, சாப்பாடுக்காக கொண்டு வர்றாங்க, இது எல்லா ஹித்மத்துக்கும் செய்கிறாங்க. நான் ஒரு விஷயம் உங்கள் பெற்றோர்கிட்ட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆஃபீஸ் ஆக்கிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆகிறதுங்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. இந்த காலத்தில், அதாவது நாம் எல்லாம் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் உலகத்தில் எதுவும் இல்லை, எந்த பொழுதுபோக்கும் இல்லை. அப்போ அவர்களுக்கு ஈஸியாக ஹாஃபிஸ் ஆக முடிஞ்சது. இன்னைக்கு சூழ்நிலையில் ஹாஃபிஸ் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு விஷயம், அதை மவுத்து வரைக்கும் அவர்கள் கொண்டு செலுத்துவதற்கு நீங்கள் உறுதுணையாகும், அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மிக அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஹாஃபிஸ் ஆகலை பிரச்சனை இல்லை. ஹாஃபிஸ் மாஷா அல்லா 70 பேர்த்த சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அல்லா தஆலா கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹாஃபிஸ் மறந்து போயிடுச்சுனாக்கா அதுக்கு அல்லாஹ்க்கு பெற்றோர் எல்லாரும் பதில் சொல்லணும், பெற்றோர்கள் பதில் சொல்லணும். தயவுசெய்து ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ இவங்க வாழ்க்கை நீங்கள் எப்படி அமைக்கணும்?
ஒரு ஹாஃபிஸ் ஒருத்தருக்கு ஹிப்ஸு முழுசாக இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 வருஷம் தெராவிதொழு வச்சா தான் அவருக்கு ஹிப்ஸ் நிற்கும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? ஹாஃபிஸ் ஆக்கிட்டீங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு செலுத்தணும். அந்த குழந்தைகள் மூலம் நீங்கள் பெற்றோர்களும் சொந்தக்காரர்களும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதே மாதிரி அமைத்து கொடுக்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த கிஃப்ட் ஸ்கூலை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி அரும்பாடுபட்டு கொண்டு இருக்காங்க. நான் பார்க்கும்போது ஏதோ ஃபங்க்ஷன் தெரியுது, இதற்கு பின்னால் பெரிய உழைப்பு இருக்கின்றது. அதை அவளை கபூல் செய்வானாக. செய்ய வைத்த அந்த பெற்றோர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த குழந்தைகளை கபூல் செய்வானாக. ஆனால் நீங்கள் என்ன ஒரு ஹாஃபிஸுங்கிற போது ஒரு மரியாதை நமக்கு வருது. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா வராது. ஆலிம்குள்ள அந்தஸ்து, ஒரு ஹாஃபிஸ்குள்ள அந்தஸ்து உலகத்தில் எதுவுமே வராது. இப்போ இவங்க நமக்கு ரொம்ப கண்ணியமாக அல்ல, அவங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த கண்ணியத்தை அவங்களுக்கு காப்பாற்றணும், நம்மளும் அவங்க மேலே பாசமாக இருக்கணும், அவங்க இதை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுடைய கோரிக்கையை நான் உங்கள் முன்னால் வைத்து அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வானாக. ஆமீன் சும்மா ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.